பிரகாஷ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இதற்கு முன்பு இபிஎஸ் அவர்கள் பாஜக தொடர்பாக கேள்வி கேட்டா எத்தனை முறை தாங்க சொல்றது, 26லையும் கிடையாது 29லையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் எத்தனை முறை விளக்கம் கொடுக்கணும்னு கேட்பார். ஆனால் இன்றைக்கு சொல்வது எங்களுக்கு திமுக தான் ஒரே எதிரி, மற்ற எந்த கட்சியும் எதிரி அல்ல அப்படின்ற நிலைப்பாடு மாற்றமா? என்ன காரணம்? போன பாராளுமன்ற தேர்தலில் இபிஎஸ்க்கு திமுக எதிரி இல்லையா? அப்ப ஏன் தனித்து பாஜக இல்லாமல் களம் கொண்டார்? நாங்கள் பாஜகவிடம் சேரமாட்டோம், தேசிய கட்சிகளால் தமிழகத்திற்கு ஆபத்து, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி தமிழகத்திற்கு எந்த நன்மையும் கிடையாது, இரண்டு கட்சிகளுமே தமிழகத்திற்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, ஆகவே நாங்கள் பாஜக இல்லாத ஒரு இயக்கத்தை நாங்கள் கொண்டு செல்கிறோம், கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிலாம் சொன்னார் இல்லையா? அப்போ இப்போ ஏன் மாற்றோம்? விஷயம் என்னன்னா, இவரோட கட்சி ஹைஜாக் ஆயிடுச்சு. இட் ஹஸ் பீன் ஹைஜாக் பை எஸ்பி வேலுமணி. இந்த திருமணத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, எந்த அண்ணாமலையை எதிர்த்து தலைமை செயற்குழு கூடி எல்லாரும் தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ, அண்ணாமலையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய மாவட்ட செயற்குழு மாநில செயற்குழு எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்களோ, அந்த அண்ணாமலை திருமணத்துக்கு வர்றாரு. அவரோட காலில் மணமக்கள் விழுறாங்க. ஆனா தலித் அமைச்சர் எம்பி, இவர் ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட ஜெயிக்கல, ரைட்டா? அப்கோர்ஸ் இவரும் கவுண்டர் அவங்களும் கவுண்டர். இவரோட காலில் தான் மணமக்கள் விழுறாங்க, டோட்டலா விழுறாங்க. இவரோட காலில் விழுறாங்க, தமிழிசை காலிலையும் விழுறாங்க. ஆனா முருகன் காலில் விழவே இல்லை. அப்படி அதிமுக இப்போ புரட்சி தலைவி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எழுந்து நின்று பவ்யமா ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க இல்லையா? அந்த வரவேற்பை அண்ணாமலைக்கு கிடைக்குது அங்க. சார், எடப்பாடி திருமணத்துக்கு வரவானாம் சார், அவர் 10ஆம் தேதி நடக்கிற ரிசப்ஷனுக்கு தான் சார் அவரை கூப்பிட்டுருக்காரு வேலுமணி. ஆனா அண்ணாமலை திருமணத்துக்கே கூப்பிடுறாரு. அப்போ யாருக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்க இருக்கு? பெரிய அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? பாஜகவிற்கான இம்பார்ட்டன்ஸ் தான் அங்க இருக்கு. நீங்க சொல்றது திரு எஸ்பி வேலுமணி அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக அணியை விரும்புறாங்க 100%. அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லைங்களா, பாஜகவோடு நாங்கள் சேர்ந்து நின்றிருந்தால் 10 தொகுதிகளில் நாங்கள் ஜெயித்திருப்போம், 10 பாராளுமன்ற தொகுதிகளை நாங்கள் வென்றிருப்போம்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, ரைட்டுங்களா? அதே மாதிரி தொடர்ந்து அவருடைய டிராவல் எல்லாமே பாஜகவினரோடு தான் இருக்கு. அமித்ஷா மறுபடியும் வந்தால்னு அண்ணாமலை பேசுறாரு. பல மாற்றங்கள், அது என்ன மாற்றங்கள்? ஒரு மாற்றம் இல்ல. அவர் சிஐஎஸ்எஃப் விழாக்கு வர போறாரு, அரக்கோணத்துக்கு வராரு, அரக்கோணத்துக்கு வராரு, அரக்கோணத்துல இருந்து அப்படியே ரிட்டர்ன் போயிடுறாரு. அதுதான் இப்ப நடக்கக்கூடிய மாற்றம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் நடந்தது. அவர் ஜக்கி வாசுதேவோடைய சிவராத்திரி விழாக்கு வரும்பொழுது அம்மன் அர்ஜுன் ஒருத்தர் வீட்டுல ரெய்டு நடக்குது. அதிமுகவை சேர்ந்த அம்மன் அர்ஜுன் வீட்டுல ரெய்டு நடக்குது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்காருன்னு வழக்கு நடக்குது. அவருக்கு ஆறுதல் சொல்ல, இதுவரைக்கும் இந்த மாதிரி ரெய்டுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்ல செங்கோட்டையன் வரமாட்டாரு. செங்கோட்டையன் அங்கிருந்து புறப்பட்டு நேரா கோயம்புத்தூருக்கு வர்றாரு. அம்மன் அர்ஜுன் வீட்டுக்கு போறாங்க. இவங்க எல்லாரும் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அமித்ஷாக்கு இவரு பத்திரிகை கொடுக்கிறாரு. யாரு? நம்ம வேலுமணி ஐயா பத்திரிகை கொடுக்கிறாரு. அமித்ஷா நான் 2 முறை வர முடியாது தமிழ்நாட்டுக்கு, அவர் வேற ஒரு விஷயமா வர்றாரு, சிஐஎஸ் விஷயமா வர்றாரு, நான் 2 முறை 3 முறை எல்லாம் வர முடியாது, நான் கல்யாணத்துக்கு வரல. ஆனா 10 நிமிஷம் வேலுமணி மற்றும் அதிமுகவினர் முழுக்க முழுக்க உட்கார்ந்து அமித்ஷாவோட விவாதிக்கிறாங்க. சோ த பார்ட்டி ஹஸ் பீன் ஹைஜாக்டு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மாவை கல்யாணத்துக்கு கூப்பிடாம வெறும் ரிசப்ஷனுக்கு கூப்பிட்டா அந்த அம்மா போவாங்களா? போவே மாட்டாங்க. அதோட அவரு கட்சியிலிருந்து கட்டம் கட்டப்பட்டுருவாரு. ஆனா எடப்பாடிக்கு இப்ப சமீப காலமாவே, இப்ப இந்த கல்யாணம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கல்யாணத்திலையும் எஸ்பி வேலுமணி ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிடுறாரு. எஸ்பி வேலுமணி, உங்கள் பார்வையில எஸ்பி வேலுமணி முன்னின்று இந்த கூட்டணிக்கான விஷயங்களை பண்றாருன்னு சொல்ல வரீங்க? ஆமா சார், எஸ்பி வேலுமணி முன்னின்று பண்றாரு, அவர் ஆர்கனைஸ் பண்றாரு, அவர் சசிகலா. ஆனா இன்னொரு புறம் பாருங்களேன், ஜெயக்குமார் அவர்கள் இதுவரைக்கும் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாங்க, 29லையும் கிடையாது கிடையாது கிடையாது, பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க.
கேபி முனுசாமி இருக்கிறார், சிவி சண்முகம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க இனி? இபிஎஸ் அவர்களே எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்ட்டார். பாஜக கூட்டணி பத்தி 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம்னு அது என்ன கணக்கு? அதிமுகவுக்கு இப்ப இரட்டை தலைமை உருவாயிடுச்சு. ஒன்னு வந்து வேலுமணி, இன்னொன்னு வந்து எடப்பாடி. எடப்பாடியுடைய தலைமைக்கு கீழே வரவங்க தான் ஜெயக்குமார், கேபி முனுசாமி, மற்றவங்க எல்லாரும் எடப்பாடிக்கு கீழே, சிவி சண்முகம் அப்கோர்ஸ் அவங்க எல்லாமே எடப்பாடிக்கு கீழே வரவங்க, எடப்பாடி சொல்றது கேட்கிறவங்க. எஸ்பி வேலுமணின்றவர் எடப்பாடிக்கு எதிரான அதிருப்தி தலைவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆளு. இன்னொன்னு பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். சோ அப்ப இந்த கூட்டணி உறுதிப்பட்டுருச்சு. கண்டிப்பா இவர் சொன்னால் இவர் வானா எடப்பாடி வானான்னு சொன்னா எடப்பாடியை தூக்கி போட்டு செங்கோட்டையனையும் எஸ்பி வேலுமணியோ தலைவராக்கி அந்த கட்சி கூட்டணிக்கு போயிடும். விஜய் தாவேகா அதிமுக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுலதான் பிரச்சனை. பிரசாந்த் கிஷோர் வந்து பெரிய கேஸ் பலூனா இவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த கேஸ் பலூனை ஒரு குண்டூசி போட்டு குத்திட்டு போயிட்டாரு. இனி வந்து நாங்க வந்து தனித்து போட்டி அப்படின்றது அது வந்து ஒரு பெரிய விவாதம் வந்து தாவேக்காக்குள்ளேயே பெருசா நடந்துகிட்டு இருக்கு, சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா வந்து அந்த விஷயங்களுக்கு தயாரா இருக்க. தனித்து போட்டி ஒரு 15% ஓட்டாவது நீங்க வாங்கி காமிச்சாதான் அடுத்த கூட்டணிக்கு போக தெரியா இருக்குன்றது ஆதவ அர்ஜுனாவோட நிலை. மத்தவங்க நிலை வந்து எப்படியாவது நம்ம போயிட்டு ஆந்திரா மாதிரி வந்து ஏடிஎம்கே பிஜேபின்ற ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்கன்னா தாவேக்கா வர முடியாதுல்ல. கொள்கை எதிரி பாஜகன்றதுனால தாவேக்காவுக்கான ஆப்ஷன் இல்லன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. ரங்கசாமி பாண்டிச்சேரியில இருக்காரு, அவர் தான் வந்து விஜய்க்கு அரசியல் குரு. நமச்சிவாயம்னு ஒருத்தர் இருக்காரு பாஜக காரரு, அவர் தான் புசி ஆனந்துக்கு அரசியல் குரு. ரங்கசாமி புசி ஆனந்துக்கு அரசியல் குரு தான். சார் நம்ம பார்க்க வேண்டியது 5 கொள்கை தலைவர்களை தான். நீங்க பாண்டிச்சேரியில இருக்கிறாங்க, சிவகாசியில இருக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்படி? இதெல்லாம் அரசியலுக்கு எடுக்கணுமா? 5 கொள்கை தலைவர்கள் இருக்கலாம் சார், 5 கொள்கை தலைவர்கள் இருக்கலாம். அதே கொள்கை தலைவர்களை வச்சிருந்த திமுக தான் பாஜகவோட கூட்டணி வச்சது. பேசலாம், நம்ம பேசலாம்.